ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. நீ வை, நீ போட்டு வை. நீ வை, நீ வாங்க, நீ வாங்க, வாங்க, வாங்க. சால்வை கொடுங்க. அவருக்கு மாலை மரியாதை செய்து கௌரவிக்கப்படுகிறது. அத்துடன் கோவில் பிரசாதம் அவருக்கு கோவில் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். ஓம் சக்தி பராஸ் ஓம் சக்தி ஓம் சக்தி உபேதர். ஆலயத்தில் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் திரு ரவி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் பார்த்திபன் அண்ணனோட தம்பியா நீங்க? அதுவே எனக்கு தெரியாத. கூட பிறந்தவரா நீங்க? தெரியவே இல்லை. ரிசல்ட் இல்லை, தெரியாதுப்பா, தெரியாதுண்ணா, தெரியாதுப்பா. ஆலயத்தின் சார்பில். ஆமா, அப்படியா? ஓ, சூப்பர் சூப்பர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக பம்பை உடுக்கை வர்ணனை செய்த திரு செந்தில் மற்றும் திரு சேகர் குழுவினருக்கு ஆலயத்தின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மென்மேலும் பல ஆலயங்களில் இது போன்ற பம்பை உடுக்கை வர்ணனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. கரகம் மிக சிறப்பாக கரகம் ஏந்தி கோவிலுக்கு சேவை செய்த பாஸ்கர் மற்றும் கார்த்திகா அவர்களுக்கு கோவிலின் சார்பில் பிரசாதம் வழங்கி மாலை மரியாதை செய்து கௌரவிக்கப்படுகிறது. திருமதி புவனா அவர்கள் மிக அழகாக வாசலின் முகப்பில் மிக அழகாக கோலம் போடுவதில் ரொம்ப திறமசாலி. கலர் கலரா ரொம்ப அழகா தனியாளாக இருந்து ரொம்ப அழகாக பண்ணவங்களுக்கு ஒரு பிரசாதம் வழங்கி கௌரவிக்கிறோம். திருமதி கஸ்தூரி சிறப்பாக சேவை செய்து வரும் திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். மாரியம்மன் ஆலயத்திற்கு சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் திருமதி துளசி அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமதி சுமதி அவர்களுக்கு கோவில் சார்பாக பிரசாதம் வழங்கப்படுகிறது. நமது ஆலயத்தில் அருமையாக தூய்மை பணி செய்வதோடு அம்பாளுக்கு சிறப்பாக சேவை செய்து வரும் திருமதி தேவி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். திருமதி புவனா அவர்களை
ஆலயத்தின் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் முகப்பில் மிக அருமையாக கோலம் போட்டு அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் திருமதி மோனா அவர்களுக்கு நிறைவு செய்யப்படுகிறது. ஐயோ, மாலை போடும்போது எடுக்க விட்டனே. பிரசாதமா ஏற்படுங்க. அம்மா மிகவும் பக்தி அம்மாவிற்கு ஆலயத்தின் சார்பில் மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அம்மா என்று போல் என்றும் ஆரோக்கியமாக இதே சிரித்த முகத்தோடு இப்படியே சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமலா முத்துலட்சுமியின் அண்ணி அமலாவை ஆலயத்தின் அருகில் அழைக்கிறோம். முத்துலட்சுமியின் அம்மாவையும் ஆலயத்தின் அருகில் அழைக்கிறோம். முத்துலட்சுமியின் அம்மா, முத்துலட்சுமியின் அண்ணி அமலா அனைவரும் ஆலயத்தின் அருகில் அழைக்கிறோம். திரு ஜனார்தனன் அவர்களுக்காக கோயில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமதி கிருஷ்ணவேணி கோபிநாத் அவர்களுக்காக அவர்களின் சார்பில் எனது அம்மாவிடம் பிரசாதம் ஒப்படைக்கப்படுகிறது. நமது ஆலயத்திற்கு சிறிய வயதிலும் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் மலருக்கு மாலை மரியாதை செய்து கோவில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. பூங்கொடிக்கு அவரது கணவர் ஸ்ரீதரன் அவர்கள் மாலை போட்டு மரியாதை செய்தார்கள். ஆலயத்தில் திரு ஸ்ரீதரன் பூங்கொடியின் கணவர் அவர்களுக்கும் மாலை மரியாதை செய்வதோடு கோவில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. சீதாவுக்கு ஆலயத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. அருமையாக அமைதியாக ஒரு பொறுமையான சுபாவத்தோடு நம்ம சீதா வந்து சேவை செய்கிறது ரொம்ப பார்க்க சிறப்பாக இருக்கும். திருமதி சீதா அவர்களுக்கு நமது ஆலயத்தின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. நமது சீதாவிற்கு முத்துலட்சுமி மாலை மரியாதை செய்து கௌரவிக்கிறார்கள். ஆலயத்தின் சார்பில் நமது ஆலயத்தின் சார்பில் பூங்கொடியின் கணவர் திரு கோடீஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு அவர்களது சேவையை பாராட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. திரு சீதாபதி அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் மாலை மரியாதை செய்து ஆலயத்தின் பிரசாதம் வழங்கப்படுகிறது. மேலும் அவர்கள் சேவை தொடர ஆலயம் வேண்டிக் கொள்கிறது. திரு வெங்கடேஸ்வரர் அண்ணன் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் மாலை மரியாதை செய்யப்படுகிறது. அவருடைய சேவை பிரசாதம் வழங்கப்படுகிறது. சிறப்பான சேவையை நமது ஆலயம் பாராட்டி என்றும் இதே சேவை தொடர வேண்டிக் கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, பராசக்தி. நீங்க போடுங்க, அவங்களுக்கு நீங்க போடுங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சொல்லுங்க சொல்லுங்க, ஓ சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லலாம். குழந்தைக்கு வாழ்த்து சொல்றேம்மா. குழந்தைக்கு முத்துலட்சுமியின் மகன் தர்ஷனுக்கு இன்று பிறந்த நாள். அவன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து பெற்றவர்களை பேணி காக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முத்துமாரியம்மனை வேண்டி
தீர்க்க ஆயுசோடு வாழ வேணும்னு நம்ம ஆலயத்தின் சார்பில் குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இப்ப முத்துலட்சுமி அவங்களோட அம்மா அவங்க வந்து இந்த வயதிலும் ரொம்ப அருமையா அந்த கோவிலுக்காக அவங்க வந்து தன்னோட வயசையும் பொருட்படுத்தாம ரொம்ப அருமையா அவங்களோட பூ கட்டுறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் நம்ம கோவில்ல. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வீட்டில் அவங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில கூட அவங்க வந்து நம்ம கோவிலுக்கு வந்து தொண்டு செய்யறதுக்கு வந்து என்னைக்குமே தவறுனது இல்லை. அருமையா வந்து முத்துலட்சுமியோட அம்மாவுக்கு நம்மளோட கோவில்ல உள்ள அத்தனை பேரும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம். அம்மா ஆரோக்கியமா இதே மாதிரி அருமையான ஒரு பொண்ணை பெற்ற ஒரு அருமையான தாய் நீங்க. உங்களோட வயிற்றுக்கு தான் வந்து பெருமை. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பல கௌரவங்களை நீங்க வந்து பெறணும்னு வேண்டிக்கிறோம்மா. உங்களுக்கு வேற மாத்திக்கலாம்க்கா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. குழந்தைக்கு தான் ஸ்பெஷலா சொல்லணும். ஓம் சக்தி. அனுப்பிச்சுடுறேன் கண்டிப்பா. ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி. ஏங்க கிளம்பா ஏங்க வரங்க ஐயா. கொஞ்சம் நான் பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நானுங்கப்பா. சுஜாதா பண்ணலையா? ஒய்ஃபை போடக்கூடாதுல்ல? ஒய்ஃபை போடக்கூடாதா? ஒய்ஃப் போடக்கூடாது. ஆஹா ஒய்ஃப் போடக்கூடாது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி. அப்படியே நில்லுங்க ரெண்டு பேரும். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி.
குமார் இல்லையா ஓம் சக்தி ஓம் சக்தி ஜெயராம் சார்